இருக்கும் என்று கூறுகிறார்கள். கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனல் லபினா, நான் தான் அந்த கல்லு, வான ஹாத்தமுன் நபியீன், நான் எல்லா நபிமார்களுக்கும் கடைசியாக முத்திரையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இது புகாரில் வருகின்றது. இந்த ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள். இதே போன்று 10வது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள். அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தல்ஹக கபாயிலுன் மின் உம்மதி பில் முஷ்ரிகீன், என்னுடைய உம்மத்திலிருந்து சில கூட்டங்கள், கோத்திரங்கள் ஷிர்க்குவாதிகளோடு போய் சேரும் வரை மறுமை நாள் ஏற்படாது. வஹத்தா தஅபுத கபாயிலுன் மின் உம்மதி அல் அவ்சான், என்னுடைய உம்மத்திலே சில பிரிவுகள் சிலைகளை வணங்கும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னஹு சயகூனு ஃபீ உம்மதி கஸ்ஸாபூன், என்னுடைய உம்மத்திலே 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். என்னுடைய உம்மத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு நபியுன், இந்த 30 பேரில் ஒவ்வொருவரும் தான் நபி என்றே கூறுவார்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், வஅன ஹாத்தமுன் நபியீன், நான் இறுதி நபியாக இருக்கின்றேன், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக இருக்கின்றேன். லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபியே கிடையாது. வலா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மதி அலல் ஹக், சத்தியத்தை கண்டுபிடிக்கும் என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் தோன்றிக் கொண்டே இருக்கும். லாஹிரீன லா யதுர்ருஹும் மன் ஹாலஃபஹும் ஹத்தா யஅத்திய அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை இந்த கூட்டத்தை யாராலும் எதுவுமே செய்துவிட முடியாது என்று சொன்னார்கள். இது திருமதியிலும் அபூதாவிதிலும் வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸை சுன்னத்து வல் ஜமாஅத் அவர்கள் எடுத்து அஹ்மதியாக்களாகிய காதியானிகளை பார்த்து கூறுகின்றார்கள், இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், என்னுடைய உம்மத்திலே 30 பொய்யர்கள் தோன்றி ஒவ்வொருவரும் தான் நபி என்றே கூறுவார். ஆனால் நான் இறுதி நபியாக இருக்கின்றேன். லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபியே இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இது தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்று இந்த 10 ஆதாரங்களை முன்வைத்து காதியானிகளை பார்த்து சுன்னத்து வல் ஜமாஅத் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த நுபுவத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கூறுகின்றீர்களே, இது இஸ்லாத்திற்கு முரணான ஒரு கருத்து. குலாம் அஹ்மத் என்பவரை நபி என்று சொல்லுகின்றீர்களே, அவர் ஒரு பொய்யர், ஒரு நபி அல்ல என்று இந்த ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். இப்போது இந்த 10 ஆதாரங்களையும் அஹ்மதியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த காதியானிகள் சொல்லுகின்றார்கள், இந்த 10 ஆதாரங்களையும் நீங்கள் முன்வைத்த இந்த குர்ஆன் ஹதீஸில் உள்ள இந்த 10 ஆதாரங்களை நாங்கள் மறுக்கவில்லை. இது குர்ஆனுடைய வசனம் இல்லை என்று நாங்கள் சொல்லவும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மணிமொழிகள் என்பதை நாங்கள் மறுக்கவும் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதனால் நாங்கள் முன்வைக்கின்ற கருத்து பிழை என்பதும் இல்லை. அது எப்படி? அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 10 ஆதாரங்களுக்கு பின்னால் ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது, அது உங்களுக்கு தெரியவில்லை. அந்த வாசகத்தை நீங்கள் வெளியிலே கொண்டு வந்தால் காதியானிகளாகிய நாங்கள் சொல்லுகின்ற கருத்து சரியானது என்பது விளங்கிவிடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த வாசகம் என்ன என்று இவர்கள் அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபிஷ் ஷரீஅத்தி என்ற ஒரு வாசகம் இங்கு மறைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். நீங்கள் முன்வைத்த இந்த 10 ஆதாரங்களுக்கு பின்னாலும் ஃபிஷ் ஷரீஅத்தி என்று ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன கருத்து? எனக்கு பிறகு நபி இல்லை என்று நபி சொன்னார்களே, அது உண்மைதான். அது எந்த விடயத்தில் நபி இல்லை என்றால் ஃபிஷ் ஷரீஆ, ஷரியத்துடைய நபி வரமாட்டார். ஷரியத்து என்று சொன்னால் என்ன? புதிய சட்டதிட்டங்களை எடுத்துக்கொண்டு ஒரு நபி வரமாட்டார். ஆனால் குலாம் அஹ்மத் என்பவர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷரியத்தை மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி வந்தாரே தவிர இவர் புதிய சட்டதிட்டங்களை எடுத்துக்கொண்டு வரவில்லை. எனவே நீங்கள் முன்வைத்த 10 ஆதாரங்களுக்கு பின்னாலும் ஷரியத்தி ஷரியத்துடைய நபி வரமாட்டார் என்று வையுங்கள். லா நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை, ஷரியத்தி ஷரியத்திலே நபி வரமாட்டார். ஆனா ஹாத்தமுன் நபியி நான் கடைசி நபியாக இருக்கின்றேன், ஷரியத்தி ஷரியத்திலே நான் கடைசி நபி. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் இன்றைய தினத்தில் மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டு விட்டது, ஷரியத்தி ஷரியத்துடைய விஷயத்தில் என்று இந்த காதியானிகள் இப்படி ஒரு வாசகம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். கூறி தங்களுடைய கொள்கை சரியானது, எங்களுடைய அகைதா சரியானது என்று நிரூபிப்பதற்கு முன் வருகின்றார்கள். எனவே இப்படி இந்த காதியானிகள் இந்த கொள்கையை முன்வைத்த போது சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு, இதில் இருக்கக்கூடிய முழு பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து இந்த காதியானிகள் காஃபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளும் சேர்ந்து காதியானிகள் காஃபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். இது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஏன் இவர்களை காஃபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கினார்கள்? இவர்கள் ஒரு நபி வரலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நபி வரலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் நுபுவத்துடைய வாசல் திறக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இதே போன்று ரிசாலத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இதே போன்று சட்டதிட்டங்கள் எல்லாம் மாறும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையாகிய குர்ஆன் ஹதீஸை தவிர இன்னொரு அடிப்படை வரும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்றெல்லாம் காரணங்களை முன்வைத்து சொல்லுகின்றார்கள் காதியானிகள் காபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். இதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் புது புது இந்த அதாவது நோட்டீஸுகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. எப்படி காதியானிகள் காபிர்களே, காதியானிகள் காபிர்களே என்று அடிக்கடி பிரசுரங்கள் வெளியாகி கொண்டு இருக்கின்றன. இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. எல்லா பிரிவுகளும் ஒட்டு மொத்தமாக காதியானிகள் அகமதியாக்கள் காபிர்கள் என்று கூறுகிறார்கள். இதே போன்று நாங்கள் பாகிஸ்தானிலே பார்க்கின்றோம். அங்கு ரபுவா என்று ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் இந்த காதியானிகளுடைய மர்கஸ். பாகிஸ்தான் அரசாங்கம் சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஒரு ஆட்சி. அந்த பாகிஸ்தானிய அரசாங்கம் இந்த காதியானிகள் காபிர்கள் என்று தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே பாகிஸ்தானில் நீங்கள் சென்று இந்த காதியானிகளை அகமதியாக்களை பார்த்தால் அவர்களுடைய கடவுச்சீட்டிலும் அவர்களுடைய அடையாள அட்டையிலும் பிறப்பு இந்த நற்சாத்தி பத்திரத்திலும் நீங்கள் பார்த்தால் அதிலே கைரு முஸ்லீம் என்று எழுதப்பட்டிருக்கும். இவர்கள் முஸ்லீம்கள் இல்லை. பாகிஸ்தானிலே இருக்கின்ற இந்த அகமதியாக்களுக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு மக்காவுக்கு போக முடியாது, அனுமதி வழங்குவதில்லை. இது தெளிவான ஒரு விடயம். இதே போன்று பாகிஸ்தானிலே அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் இஹ்சான் லஹீர் என்பவர் இந்த காதியானிகளுக்கு எதிராக ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அதிலே தெளிவாக காதியானிகள் காபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார். இதே போன்று சமீபத்தில் நாங்கள் இலங்கையிலே பார்த்தோம். சென்ற வருடம் புத்தளத்திலே அகமதியாவை சேர்ந்த ஒருவர் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு புறப்படுகிறார். அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஏனென்றால் இவர் காதியானி, இவர் மக்காவுக்கு செல்ல முடியாது என்று இவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. உடனே இவர் என்ன செய்தார்? சுன்னத்து வல் ஜமாஅத்திலே சென்று மீண்டும் கலிமா சொல்லி நான் சுன்னத்து வல் ஜமாஅத்திலே சேர்ந்து விட்டேன் என்று கூறியதற்கு பிறகு இவருக்கு அனுமதி வழங்கி இவர் ஹஜ்ஜுக்கு சென்றதாக பத்திரிகையில் வந்த செய்தியை நாங்கள் அனைவரும் படித்தோம்.
எனவே காதியானிகள் காபிர்கள் என்பதில் இந்த பிரிவுகளிலே எந்த கருத்து மோதலும் கிடையாது. எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து இவர்களை இப்படி காபிர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த காதியானிகள் இன்று உலகத்திலே பல நாடுகளிலும் பறந்து கிடக்கின்றார்கள். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மிக வேகமாக இந்த கூட்டம் பரவி வருகிறது. இவர்களுடைய கொள்கையின்பால் மக்களை அழைக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிராக சுன்னத்து வல் ஜமாஅத் ஃபத்வா வெளியிட்ட போதிலும் அவருடைய கொள்கையை வளர்த்து கொண்டே போகின்றார்கள். இதை நாங்கள் பார்க்கின்றோம். சரி, இப்படி இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் இந்த காதியானிகள் காபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கியதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று, இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒன்றை கூட்டிவிட்டார்கள். ஃபிஷ் ஷரீஅத்தி என்ற ஒரு சொல்லை இவர்கள் கூட்டிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒன்றை கூட்டுவது தெளிவான குஃபுர். குர்ஆனிலே ஒரு அலிஃபை அல்லது ஒரு பாவை அல்லது ஒரு தாவை ஒருவர் கூட்டினாலும் அவர் காபிராகி விடுவார் என்று எல்லா பிரிவுகளும் ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றார்கள். இதே போன்று குர்ஆனிலே இருந்து ஒரு வசனத்தை, ஒரு வாசகத்தை ஒருவர் அகற்றினாலும் அவர் காபிராகி விடுவார் என்று எல்லா பிரிவுகளும் ஒட்டுமொத்தமாக கூறுகின்றார்கள். இந்த அடிப்படையில் காதியானிகள் இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் அவர்களால் முன்வைத்த இந்த 10 ஆதாரங்களுக்கு பின்னாலும் ஃபிஷ் ஷரீஅத்தி என்ற ஒரு சொல்லை இவர்கள் கூட்டிவிட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய வேதத்திலே கூட்டப்பட்டு விட்டது. எனவே இவர்கள் காபிர்கள் என்பதற்கு இதை ஒரு ஆதாரமாகவும் காட்டுகிறார்கள். இதே போன்று நுபுவத்துடைய வாயிலை இவர்கள் திறந்து விட்டார்கள். எனவே இவர்கள் காபிர்கள் ஆகிவிட்டார்கள். வஹியுடைய வாசலை இவர்கள் திறந்து விட்டார்கள். எனவே இவர்கள் காபிர்கள் ஆகிவிட்டார்கள். சட்டதிட்டங்கள் எல்லாம் மாற்ற வேண்டி வரும், மாறி வரும். எனவே இவர்கள் காபிர்கள் ஆகிவிட்டார்கள் என்று பல காரணங்களை முன்வைத்து காதியானிகள் காபிர்களே என்று அடிக்கடி இந்த ஃபத்வாவை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பெரிய ஒரு ஆச்சரியம், இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் எந்த குற்றஞ்சாட்டுகளை இந்த அஹமதியாக்கள் காதியானிகள் மீது வைக்கின்றார்களோ அதே குற்றத்தை சுன்னத்து வல் ஜமாஅத்தும் செய்கிறார்கள். அவர்கள் எந்த குற்றத்தை செய்ததனால் அவர்கள் காபிர்களாகி விட்டார்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்களோ அதே குற்றத்தை, அதே பிழையை சுன்னத்து வல் ஜமாஅத்தும் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக இன்று உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாம் இன்று 73 பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 73 பிரிவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 72 பிரிவுகளை நரகம் என்றும் ஒரு பிரிவை சுவர்க்கம் என்றும் சொன்னார்கள். அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றும் தெளிவாக புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. இப்படி பிரிவினை காலத்திலே நீங்கள் தல்சமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹும், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய இமாமையும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும், ஃபஅத்தஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடுங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் இன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் உலகத்திலே தோன்றி ஒரு சத்தியத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற இந்த அடிப்படைகளில் ஒன்று, இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன, எல்லா முஸ்லீம்கள் என்று கூறுபவர்கள் ஒரே ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்க வேண்டும். இவர்கள் பிரிந்து இருக்க முடியாது. ஒரு அமீருக்கு இவர்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்று சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். உதாரணமாக, கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா, ஆரம்பத்தில் எல்லா மக்களும் ஒரே ஒரு